இங்க கொஞ்சம் உள்ள வெல்கம் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பிரசன்ட் டென்ஸ்க்கு எப்படி ஃபார்ம் பண்றது, சென்டென்ஸா ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், ரூல் பார்த்துருக்கோம். ரூல்ல வந்து சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சா எதுல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த இது வந்து எப்படின்னா, இந்த ரூல் வந்து இப்போ பாஸ்ட் டென்ஸ், இப்போ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா, நான் செஞ்சுட்டேன் ஒரு விஷயத்த, அதை வந்து நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்றதுக்கு நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம ரூல் பார்த்துக்கலாம். அதோட வேர்க்கோட தா போட்டுக்கணும். எப்போதுமே நம்ம போடுவோம்ல, ஒரு பர்சன் இப்போ ஒரு ஆனா பண்ணா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், தாவான் போடுவோம், தீயான் போடுவோம். அப்போ வேர்க் பிளஸ் தா போட்டுட்டு எண்டிங்ல முடிகிறச்ச நம்ம என்ன செய்வோம், தா போடுவோம். சரிங்களா? சோ இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றது, வாஸ். இங்க உள்ள தா வந்து ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்ற ஒரு விஷயம். ஓகேவா? சோ இது வந்து இதே சொல்றது ஒரு ஆணா இருந்தா இங்க தா போட்டு தா எண்டிங்ல முடிச்சுக்குவோம். இதே சொல்றது ஒரு பொண்ணா இருந்தா வேர்போட தீ போட்டுட்டு எண்டிங்ல வந்து என்ன பண்ணுவோம், தாவ முடிப்போம். சொல்றது வந்து பர்சன் நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல ரெஸ்பெக்டான பர்சன் சொல்றாங்க. அப்ப முடிக்கிறப்போ வேர்போட தே போட்டுட்டு நம்ம தாவோட முடிப்போம். அந்த விஷயம் முடிஞ்சு ரெப்ரசென்ட் பண்றது சொல்ற ஒரு வார்த்தை என்னது, தா. சரிங்களா? அடுத்தது இப்ப எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் லிட்டா தா, நான் எழுதுனேன். இத சொல்றது ஒரு பையன், ஏன்னா இங்க வேர்ப் கூட என்ன வந்திருக்கு, தா வந்திருக்கு. நான் எழுதினேன் அப்படின்னு சொல்றது இந்த தா தான் இங்க எழுதினேன்னு சொல்ற ஒரு விஷயம். சரிங்களா? நான் எழுதினேன் பையன் சொல்றான். அடுத்தது நான் லிட்டி தீ, இங்க ஒரு பொண்ணு சொல்றான். நான் லிட்டி தீ, பொண்ணு சொல்றதுனால இங்க முடியறச்ச தீல முடியுது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தும் கியா லிட்டா தா. தும்னா நீன்னு சொல்லி பாருங்க இல்லையா, நீ, கியானா என்ன எழுதுன, எழுதினாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நீ என்ன எழுதினாய். சரிங்களா? அப்ப நம்ம ஏதோ ஒரு கேள்வியா கேட்கிறோம், நீ என்ன எழுதுன அப்படின்னு சொல்றத தும் கியா லிட்டா தா. அடுத்த வார்த்தை பாருங்க, ஆப்னா நீங்க, கியா பட்டே தே, நீங்க என்ன படித்தா படிக்கிறது, படிச்சீங்க. ரைட்டுங்களா? கியா பட்டே தே. ரெஸ்பெக்டா சொல்றப்போ அந்த வார்த்தை தேதான் இங்க முடியணும். இங்க பையனா தா, பொண்ணுனா தீ, ரெஸ்பெக்டா வர்றப்போ தே. சரிங்களா? அடுத்தது வ பட் பாட் லிட்டா தா. வ பாட் லிட்டா தா, அவன் பாடம் எழுதினான். என்ன எழுதினா கேட்கிறப்போ பாடம் எழுதினான். சரிங்களா? இது சொல்றது ஒரு பையன். ஓகேங்களா? இதே நீங்க நேமும் போடுறாதான், நீங்க எந்த நேம் நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது வ பாட் லிட்டி தீ. ஓகேங்களா? வ பாட் லிட்டி தீ, அவள் பாடம் எழுதினாள் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, பிதாஜி காம் கர்த்தே தே. அப்பா, பிதாஜினா அப்பா, அப்பா வேலை, காம் அப்படின்னா வேலை, கர்த்தே அப்படின்னா பார்க்கறது, கர் அப்படின்னா ஒரு செயலை செய்யறது. சோ அப்பா வேலை பார்த்தார். சரிங்களா? சோ இது எல்லாமே முடிஞ்சு போன விஷயங்களை சொல்றது. சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.